கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர். முன்னாலேயே இங்க ஏறி படுத்திருக்கான். உங்களுக்கு தான் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. டாக்டர், போலீஸ்காரங்க அடிச்சு என் உடம்பு மொத்தமும் டேமேஜ் ஆயிடுச்சு டாக்டர். இந்த ஒயரை வச்சு என்ன கொஞ்சம் சோதனை பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. தேவை இருக்கு டாக்டர், உங்களுக்கு இல்ல, ஆனா எனக்கு. அப்புறமா உங்களை கொஞ்சம் நல்லாவே கவனிச்சுக்கிறேன். இப்ப என்ன கொஞ்சம் சோதனை பண்ணுங்க டாக்டர். சொல்றத மரியாதையா கேக்குறியா இல்ல அட்டெண்டரை கூப்பிட்டவா? ஐயோ, அட்டெண்டர் கூப்பிட வேண்டாம், என்ன அட்மிட் பண்ணி பேஷண்ட் ஆக்குங்க. ஐயோ, எனக்கு எப்படியாவது ட்ரீட்மெண்ட் கொடுங்க. என்னங்க பிரச்சனை? இந்த ஆளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆனா அட்மிட் பண்ண சொல்லி அட்டம் பிடிக்கிறாரு. என்னடா? இல்ல, இங்க படுத்திருக்கிற நம்ம கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் சேவை, ஒரு தைரியம், துணைக்கு இருக்கலாம். அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. யாருக்கு என்ன பிரச்சனைங்கறத டாக்டர் பாத்துப்பாங்க. அதுக்கு நீ தேவையில்லை. நீ கிளம்பு. விஸ்வா, நீ இங்கே இரு. நான் போய் சூப்பரண்ட பாத்துட்டு. ஹலோ ஃப்ரெண்ட், கொஞ்சம் நில்லுங்க. உங்களுக்கு ஒன்னும் அடி ஒன்னும் படலையே? அடிபட்டு இருந்தாலும் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஓகே, தேங்க்ஸ். ஒரு 2 தடவை அம்மா உங்களுக்காக ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க. என்ன விஷயமா? எப்பவுமே கண்ணு முன்னாடி இருக்கிற ஆளு திடீர்னு காணாம போனா பாக்கணும்னு தோணி இருக்கும். அம்மாக்கு இப்பெல்லாம் உடம்புக்கு ரொம்ப முடியறது இல்ல. ஆஸ்மா தான். சில நேரங்கள்ல மூச்சு திணறி ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. சைக்கலாஜிக்கல் ஃபீல். அண்ணனோட இறந்த நாள் வருதுல்ல, அதனால இருக்கலாம். நீங்க வீட்டுக்கு வராததுக்கு காரணம் நான் தானே? எனக்கு தெரியும். ஹலோ மஞ்சுளா. ஹலோ ஷரத். இவரை தெரியும்ல, மிஸ்டர் சிவதாஸ். ஸ்டாலின் சிவதாசன் கூட சொல்லுவாங்க. அப்புறம் நான் கிளம்புறேன். என்ன நீ இந்த ரவுடியோட பேசிட்டு இருக்க? இல்ல ஷரத், அவர் ஒன்னும் ரவுடி இல்ல. எங்க அண்ணனோட நெருங்கிய நண்பர். ஒன்னாதான் படிச்சாங்க. அடிக்கடி வீட்டுக்கு வருவாரு. அம்மாக்கு இவங்க 2 பேருமே சொந்த பிள்ளைங்க மாதிரி தான் இருந்தாங்க. எம்ஏ ஃபைனல் இயர் எழுதும் போது பரீட்சை ஹால்லயே ஒரு பிரச்சனை. அதுவே பெரிய கலாட்டா ஆகி எங்க அண்ணனை குத்தி கொண்டுட்டாங்க. சிவதாஸ் மடியில தான் எங்க அண்ணனோட கடைசி மூச்சு பிரிஞ்சுது. ஒருவேளை அந்த சம்பவத்தால தான் இவர் கட்சியில இவ்வளவு தீவிரமா இருக்காரோ என்னமோ. இல்லனா உங்களை மாதிரி ஒரு ஐபிஎஸ்ஓ ஐஏஎஸ்ஓ ஆக வேண்டியவர். ஆனா போலீஸ் ரெக்கார்ட்ல அவர் ஒரு ரவுடி, பார்ட்டி